எனக்கு ஹேர் ஃபால்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. காலைல எந்திரிச்சோடனே இந்த மரத்துக்கிட்ட தான் வருவாங்க. ஒரு 2 கொத்து 3 கொத்து சாப்பிட்டேன். சுத்தமாக முடி கொட்டது நின்றுடுச்சுங்க. பிரியா அவர்களின் கூந்தல் பாத்தீங்களா? Marvel Studios Thunderbolts An Unexpected Alliance இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இன்று முதல். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Sri Krishna Swami College for Women, Anna Nagar, Chennai. Admissions open. நாட்டு வல்லாரிங்க. இது துவையல் செஞ்சு சாப்பிட்லாங்க. இது வந்து நாட்டு கரிசலாங்கண்ணி. இது நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணுவோங்க. மெயினாக நேட்டிவ் வெரைட்டியாக பார்த்து நாங்கள் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோங்க. வருஷம் ஃபுல்லாக காய் கொடுத்துட்டே இருக்கோங்க. நமக்கு இங்கே சப்போட்டா மரமே ஒரு 6-7 இருக்குங்க. பாதி தான் நாங்கள் சாப்பிட்றதுங்க. காலையில் வந்தீங்கன்னா கிளி, குருவி, காக்கா எல்லாமே பார்க்கலாங்க. பூல் எல்லாம் நிறைய ஹனிபீஸ் இருக்குங்க. அந்த சவுண்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே மண்ணுள்ளி பாம்பு முதல் கொண்டு இங்கே இருக்குங்க. லாஸ்ட் வீக் வந்து உடும்பு வந்ததுங்க. ஆக்சுவலாக பேபிஸை தான் இங்கே தோப்பில் அடிக்கடி நான் பார்ப்பேங்க. அதோட அம்மாவே பார்ப்பேன்னு நான் நினச்சி பார்க்கலைங்க. ரொம்ப ஆமாங்க, எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க. அவங்களெல்லாம் அன்றைக்கி பார்த்துட்டேன்னா எனக்கு லெமன் இருக்குங்க. நம்மளது லெமன் ஒரு 10 மரம் கிட்ட இருக்குங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு தான் ஊறுகாய் பண்ணி போட்டோங்க. அதுலேருந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அதை வச்சு நம்ம இப்போ லெமன் பிக்கிள் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க. இங்கே பீட்ரூட்டுங்க, முள்ளங்கி, கேரட்டு, காலிஃப்ளவருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பாலக்கீரை, அப்புறம் புதினா. இது முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்கு ஃபுல்லாவே. மரத்துலேயே கோவச்செடியும் நம்ம படர விட்டாச்சுங்க. கருவேப்பில் வந்து பூ வச்சுருக்குங்க. இது அப்படியே பழமாக வருங்க. இந்த பழத்தை வந்து நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஸ்கின்னுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம். இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நாமக்கலுக்கு தான் வந்திருக்கேன். நாமக்கல்ல வந்து எத்தனையோ விஷயம் ஃபேமஸாக இருந்தாலும் ஐ திங்க் ஆஃப் லேட்டா எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணம் ஐ திங்க் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அது ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை ரொம்ப அழகாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க நாமக்கல்ல பிரியா சிவபிரகாசம். அவங்கள சந்திக்கிறதுக்காக அவங்க தோட்டத்து உள்ள வாங்க, காலையில் அவங்க வீட்டில் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தயவுசெய்து கொஞ்சம் வாங்க பிரியா ப்ளீஸ், எனக்காக உங்களுக்கு பார்க்கறதுக்காக நான் கடல் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கடத்தி கொண்டு வந்து தோட்டத்தில் நிற்க வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. நீங்கள் எல்லாம் அதுவும் ஆர்கானிக் ஃபார்மிங்கை எல்லாரும் மக்கள் இப்போ வந்து ரொம்ப ஆதரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டிட்டு போகும்போது அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு எனக்கு கொடுத்துடணும். கண்டிப்பாங்க. ஐயோ, ஒரு கூட இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் போல இருக்கு. ஆக்சுவலாக 15 இயர்ஸாக இருக்குங்க இந்த மரம். 15 இயர்ஸ்? ஆமாம், வருஷம் ஃபுல்லாக காய் கொடுத்துட்டே இருக்கோங்க நமக்கு. இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் ஒன்று மெயின்டைன் பண்ணணும் போல இருக்கு. எல்லாருக்குமே வேலை இருக்குங்க. இப்போ அத்தையிலேருந்து, மாமாலேருந்து, ஹஸ்பண்ட்லேருந்து, நான்லேருந்து இங்கே. ஆமாங்க, அக்ரி ஃபேமிலி பிஸ்னஸ் தாங்க. ஆமாங்க, ஒன்றும் நான் எனக்கு ஆக்சுவலாக நான் இங்கே ஃபார்மில் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவேங்க எல்லாம். அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அதில் ஃபுல்லாக எனக்கு டைம் இழுத்துருங்க. ப்ளஸ் நான் அவேர்னஸ்க்காக வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேங்க. அதுலேயே எனக்கு டைம் போகுங்க. அப்புறம் அத்தை வந்து எல்லாம் ஒவ்வொன்றும் மெயின்டைன் பண்ணுவாங்க. போய் இது எடுத்துடணும்னு சொல்லுவாங்களே, அது பழமாயிட்ட பிறகு எடுத்துடணும் அப்படின்வாங்களே, அது எப்படி? ஆக்சுவலாக அதுதாங்க. இங்கே சப்போட்டா மரமே ஒரு 6-7 இருக்குங்க. 6-7 இருக்குங்க. அத்தை வந்து இங்கே கல்யாணம் ஆகி வந்தப்பவே இந்த செடியெல்லாம் வச்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மரம்லாம் ஆக்சுவலாக இன்னும் பெருசாக இருக்குங்க. பாதி தான் நாங்கள் சாப்பிட்றதுங்க. காலையில் வந்தீங்கன்னா கிளி, குருவி, காக்கா எல்லாமே பார்க்கலாங்க. பூல் எல்லாம் நிறைய ஹனிபீஸ் இருக்குங்க. அந்த சவுண்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. காலையில் கேட்கறதுக்கு ஆக்சுவலாக இங்கே காலையில் ஹெல்ப்புக்கு வர பொண்ணுங்களாம் கேட்பாங்க, ஏக்கா பாதி எல்லாம் சப்போட்டா கீழே கிடக்குது, நீங்கள் பொறிக்க மாட்டீங்களாக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. இது ஏதோ ஒரு பூ இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்னது? அது கருவேப்பில் வந்து பூ வச்சுருக்குங்க. ஓகே, பூவுங்க. ஸ்மெல் பண்ணலாமா? பண்ணலாங்க. இது அப்படியே பழமாக வருங்க. பழமாக வரும்? பழமாக வருங்க. இந்த பழத்தை வந்து நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஸ்கின்னுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க.
ஸ்கின்னுக்கு ஹேர்க்கெல்லாம். கூட கொடுத்து அனுப்புங்க. ஸ்கின்னு எனக்கு டக்குன்னு ஓகே ஆயிடுச்சு. எனக்கே ஆக்சுவலாங்க அந்த ஒரு டைம் ஃபீவர் வந்ததுங்க. அப்போ எனக்கு ஹேர் ஃபால்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. நான் ரெகுலராக காலைல எந்திரிச்சோடனே இந்த மரத்துக்கிட்ட தான் வருவேங்க. வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே ஒரு 2 கொத்து 3 கொத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கை 2 கை ஆச்சுங்க. எனக்கு ஒரு 2 வீக்ஸ் தாங்க சுத்தமாக முடி கொட்டுறது நின்றுடுச்சுங்க. இது ஒரு பெஸ்ட் ரெமெடினா கருவேப்பிலைங்க. காலைல நீங்கள் எடுத்துட்டு அரைச்சி சாப்பிட்றீங்க? அப்படியே சாப்பிட்ருவேங்க. வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு இல்லைங்க, எந்த இதுவும் இல்லைங்க. காலைல எழுந்திரிச்சோடனே ஆயில் புல்லிங் பண்ணுவோங்க நம்ம தேங்காய் எண்ணெயிலேங்க. பண்ணிவிட்டு இதை வந்து டைரெக்டாக இதை சாப்பிட்ருவேங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துக்குவேன். அதனால தான் பிரியா அவர்களின் கூந்தல் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூந்தல் வேணும்னா எல்லாருமே ஃபாலோ பண்ண. ஆமா, ஏற்கனவே ஃப்ரண்ட்ல எனக்கு வாங்கிடுச்சு. இனி கூடிய சீக்கிரம் அந்த கருவேப்பிலை நிஜமா வாங்க. கண்டிப்பாங்க. வெறுமா சாப்பிட்டாலே போதும்ன்றீங்க? ஆமாங்க. காலையில எந்திரிச்சு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நீங்க சாப்பிட்டு பாருங்க, ஹேர் ஃபால் கண்டிப்பா நிக்குங்க. சூப்பர். சோ அடுத்தது என்ன பிரியா? நம்ம கீரை வகையெல்லாம் பார்க்கலாங்க. நம்ம ஃபார்ம்ல கரிசலாங்கண்ணி இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷா புளிச்சக்கீரை இருக்குங்க, நாட்டு வல்லார இருக்குங்க, புளிச்சக்கீரைங்க. சாப்பிடுறது நல்லா இருக்குங்க. ஆஹா, அவங்களோட ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த பூல இருந்து தான் இந்த பூ வந்து மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிரியா அவங்க. ஸோ ஷீஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் திஸ். எப்பவுமே சொல்லுவாங்க இது மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்வாங்க. இது வந்து கரெக்டா அந்த சீசனுக்கு நம்ம ப்ரூன் பண்ணி கரெக்டா நம்ம தண்ணி விட்டோம்னா நல்லா முக்கு வைக்குங்க. உரம் வந்து ஒரு 15 days ஒன்ஸ் அந்த சீசனுக்கு நம்ம கொடுக்கணுங்க. அது மட்டும் பண்ணோம்னா போதுங்க. நல்லா வெயில் வேணுங்க. நம்ம ஃபேமிலியுமே ஆக்சுவலாக அப்படிதாங்க. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தண்ணி எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல செடி வச்சுருவோங்க. ஆமாங்க, அந்த இடத்த நாங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். இதுதான் ஆக்சுவலாக நாட்டு வல்லாரிங்க. இது துவையல் செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம இதில் ஒரு கொத்து இருந்தால் போதுங்க, ஒரு துவையல் பண்ணிடலாங்க. டிஃபனுக்குமே சட்னிக்கெலாம் பண்ணலாங்க. ஞாபக சக்திக்குங்க. அப்போ சோபனாக்கு இது ஒரு 2 கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தேவை எனக்கு. சொல்லுங்க, இதில் எப்படி சட்னி செய்யலாம் டக்குன்னு? வெங்காயம் பூண்டுங்க, கொத்தமல்லி சீரகம் மிளகு, அப்புறம் இதெல்லாம் வணக்கிட்டுங்க. உப்பு தேவையான அளவு போட்டு அப்புறம் இந்த கீரையும் போட்டு வணக்கிட்டுங்க. அப்புறம் தேங்காய் புளி போட்டு சட்னி அரைச்சிடலாங்க. இதுதான் நாட்டு கரிசலாங்கண்ணிங்க. வெள்ளை கலருங்க. எல்லா கீரையும் உங்கள் வீட்டிலே இருக்கா? ஆமாங்க, முடிஞ்ச அளவுக்கு நேட்டிவ் வெரைட்டியாக பார்த்து நாங்கள் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோங்க. இது வந்து நாட்டு கரிசலாங்கண்ணி. பூ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலரில் இருக்குங்க. இது நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணுவோங்க மெயினாக. அப்புறம் அதுக்கப்புறம் சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இதுவும் அதே ப்ராசஸ் தாங்க. இங்கே வாங்க பிரியா, என் கண்ணை பறிக்கிற ஒரு விஷயம் அப்பத்துலேருந்து இருக்கு. சொல்லுங்க, இதை பற்றி சொல்லுங்க. இது எட்டி பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு எனக்கு. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே ஸ்விம்மிங் எல்லாத்துக்குமே தெரியுங்க. பொண்ணுக்குமே ஆக்சுவலாக இதில் தான் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தாங்க வீட்டில். சீரியஸா? ஆமாங்க. கயிறு பெரிய வடக்கயிறு மாதிரி இங்கே தென்னை மரத்தில் கட்டிடுவோங்க. ஆக்சுவலாக கட்டிட்டு உள்ளே விட்டுருவோங்க. அவங்களே அந்த கயிறில் கட்டி விட்டுருவோம். நாங்கள் இங்கே ஓரத்தில் நின்றுட்டு அதுலேயே ஸ்விம்மிங் அவங்க நல்லாவே இப்போ மேலேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. என்னங்க ரிஸ்க் ஃபேக்டர்லாம் ரொம்ப எடுத்திருக்கீங்க போல இருக்கு. என்னங்க ஸ்விம்மிங் பூலிங்க பாருங்க, என்ன அழகா. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? தெரியுங்க. யாரு நினைச்சீங்க எங்க பிரியாவை சகலகலாவல்லி? பாத்தீங்களா, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்க வந்து இந்த பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருமா? அது எல்லாமே நம்ம பேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் இல்லைங்க. மண்ணுளி பாம்பு முதல் கொண்டு இங்க இருக்குங்க. நான் வீடியோவே போட்டிருப்பேங்க. ஒரு வாட்டி அழகா போஸ்ட் போட்டிருக்காங்க செம்மையா. எங்க வீட்டுல புது ஆள் வந்திருக்கான்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து உடும்பு வந்ததுங்க. ஆக்சுவலா பேபிஸை தான் இங்க தோப்புல அடிக்கடி நான் பாப்பேங்க. அதோட அம்மாவே பாப்பேன்னு நான் நினைச்சு பாக்கலைங்க. ரொம்ப பெருமை. ஆமாங்க, எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க அவங்களெல்லாம் அன்னைக்கு பார்த்துட்டேன்னா. எனக்கு லெமன் இருக்குங்க. நம்மளது லெமன் ஒரு 10 மரம் கிட்ட இருக்குங்க. அதில் ஆமாங்க, இங்கே இருக்குங்க. அம்மா வீடு இருக்குங்க. லெமன் நம்ம ஆர்கானிக்காக நம்ம எடுக்கிறதுனால நம்ம வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு தான் ஊறுகாய் பண்ணி போட்டோங்க. அதுலேருந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, அந்த ஹார்வெஸ்ட்டே எங்களுக்கு கொடுக்க முடியுமா, நீங்கள் வீட்டுக்கு பண்ணுறதா அப்படியே கொஞ்சம் சேர்த்து எங்கள் குழந்தைங்க மனசில் நினச்சிக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமையாக கேட்குறாங்க இப்போல்லாம். அதை வச்சு நம்ம இப்போ லெமன் பிக்கிள் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக மக்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஐடியா தாங்க அடுத்தடுத்த நாள் புது புது ப்ராடக்ட் நாம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோங்க. சூப்பர். இங்க ஏதோ ஒரு பூ இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கீங்க. என்னது பிரியா அது? இது வந்து மகிழம் பூ மரங்க. மரத்துல பூ கொத்து கொத்தா இப்ப பூத்துருக்குங்க. ஆக்சுவலா இந்த பூ தான் நம்ம ஃபேஸ் பேக்ல ஹெர்பல் ஆயில்ல எல்லாமே போட்டுட்டு இருக்கோங்க. ஓ, இந்த பூ தான். ஆமாங்க, நல்ல வாசனையா இருக்குங்க. இது ஃபேஸ்க்கு மட்டும் தான்? ஃபேஸ் பேக் ஹெர்பல் ஆயில்ல ரெண்டுலயுமே போடுவாங்க. மைசூர் மல்லி கூட பாக்கலாங்களா? அப்படியே ஒரு மவுண்டெயின் மாதிரி அப்படியே படர்ந்துருங்க. இப்ப அப்படியே சும்மா ட்ரிம் பண்ணிருக்கோங்க இந்த வீக்கு. அவ்வளோ வாசமா இருக்கும். வாவ்.
இங்கே பீட்ரூட்டுங்க, முள்ளங்கி, கேரட்டு, காலிஃப்ளவருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பாலக்கீரை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே இங்கேயே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கு. இங்க பாருங்க பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, அப்புறம் அது என்ன சொன்னீங்க? எதுங்க? அது வெள்ளை கலர் முள்ளங்கிங்க, இது வந்து பச்சை கலர் முள்ளங்கிங்க. ஆமாம், முள்ளங்கிலே 2 வெரைட்டிங்க. இது கேரட்டு, அது பீட்ரூட்டுங்க, அது வந்து முட்டைக்கோசுங்க. ஃபுல் ஃபேமிலி, வெஜிடேரியன் ஃபேமிலி இங்கே இருக்காங்க. ஃபுல்லாக லைனாக வச்சுருக்காங்க. கஸ்தூரி வெண்டைங்க, இது ஹார்வெஸ்ட்டுக்கும் ரெடியாக இருக்குங்க. சூப்பர். ஐயோ அவங்க என்ன அசால்ட்டா எடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா? இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கிரீன் கலர் முள்ளங்கிங்க. இங்கே பார்த்தீங்களா? ஆல் பிக் ஒன்ஸ். ஆக்சுவலாக இந்த தலையுமே நம்ம பொரியல் பண்ணலாங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லைங்க, இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கசியுங்க. இந்த இடத்துல தண்ணி பைப் போடுறதுனால இந்த இடத்துலையே பூசணி செடியும் போட்டிருக்குங்க, கோவ செடியும் போட்டு முருங்கை மரத்தில் ஏற்றிருக்குங்க. அந்த கொஞ்சம் தண்ணியுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. 3 in 1 பார்த்தீங்களா? 3 in 1 நம்ம எதோ வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா 3 in 1ல எவ்வளோ ஒரு இது முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாகவே. எத்தனை முருங்கைக்காய் இருக்குது? முருங்கை மரத்துலேயே கோவ செடியும் நம்ம படர விட்டாச்சுங்க. 2 in 1. எப்படி பண்ண முடியும்? அப்படியே பக்கத்துலேயே நம்ம இந்த தண்ணி கசியுது இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சு வெளியில் விட்டு அப்படியே முருங்கை மரத்தில் ஏற்றி விட்டுட்டோங்க. ஆனால் இந்த மாதிரி முருங்கைக்காய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்களேன், எல்லாம் பெருசு பெருசாக இருக்குப்போ. இதெல்லாம் அப்பப்போ எடுத்து சமைக்க வேண்டியதா? ஆமாங்க ஆமாங்க. முருங்கை தலையை வந்து நம்ம காய வச்சு பொடியாக பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோங்க. இப்போது ஆக்சுவலாக ஒவ்வொரு ஹார்வெஸ்ட்டுமே நம்ம காமிப்போங்க மக்கள்கிட்ட. அவங்களாம் மெசேஜில் டைரக்ட் மெசேஜாகவே நம்மகிட்ட கேட்பாங்க. அவங்களாவே நமக்கு இந்த கீரையை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றீங்க, நமக்கு அது காய வச்சாவது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது சீரகம், மிளகு, உப்பு கெடாமல் இருக்கிறதுக்காக, அது பதப்படுத்துறதுக்காக அது மட்டும் போட்டு ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் அரைச்சி நாங்கள் யூஸ் பண்ணோம் 1 month. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் தோசை மாவில், இட்லி மாவில் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் கலந்தால் போதுங்க. நம்மளோட முருங்கை பொடியை கலந்து செஞ்சு பார்த்தோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Marvel Studios Thunderbolts An Unexpected Alliance இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இன்று முதல். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Sri Krishna Swami College for Women, Anna Nagar, Chennai. Admissions open.